ரைட். த நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பத்தி பார்த்தோம். பட் தீஸ் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அஸ் வெல் அஸ் அதர் கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன் தி மல்பெரி பிளான்டேஷன் தே காஸ் தே மேக் சம் இம்பேக்ட்ஸ். இம்பேக்ட்னா என்னது? தாக்கம். எதனால? நம்ம இங்க ஃபெர்டிலைசர் அதிகமாக போட்டோம்னா லீஃப் ஹார்வெஸ்ட் வந்து லீஃப் அதிகமாக ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து எந்த வகையான மல்பெரி கல்டிவேஷன்ல என்ன வகையான தாக்கத்தை உண்டாகுது? இம்பேக்ட் ஆஃப் ஓவர் யூஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். அளவுக்கு அதிகமா நாம வேதிப்பொருட்களை பயன்படுத்துறது கான்சிக்வன்சஸ் பின்விளைவுகள் வருங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுறோம். ஃபெர்டிலைசர்ஸ் தீஸ் ஆர் தெர் ஆர் அப்ராக்சிமேட்லி 3 to 4 மெட்ரிக் டன் ஆஃப் foliage is removed from 1 acre ஆஃப் மல்பெரி கார்டன் அட் ஈச் ஹார்வெஸ்ட். ஒவ்வொரு தடவை நம்ம லீஃபை ஹார்வெஸ்ட் பண்ணும்போதும் 3 to 4 மெட்ரிக் டன் வந்துட்டு அங்கே லீஃப் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். இப்படி எடுக்கிறதுனால என்ன நடக்குது? இட் காசஸ் டெப்ளீஷன் ஆஃப் அபவுட் 28 கிலோகிராம் ஆஃப் நைட்ரஜன், 11 kilogram of phosphorus and 11 kilogram of potash happens. Depletion என்னது? அங்க வந்து மண்ணுல வந்து இல்லாம போயிருது. 28 கிலோகிராம் ஒவ்வொரு ஹார்வெஸ்ட் அப்பையும் 28 கிலோகிராம் வந்து நைட்ரஜன் வந்து மண்ணுல இல்லாம போயிருது. 11 கிலோகிராம் பாஸ்பரஸ் இப்படி போயிடும். ஸோ அப்போ இதுக்காக என்ன செய்ய வேண்டியது? இந்த ஃபார்மர்ஸ் நீட் டு ரெப்ளனிஷ் த சாயிலை அவங்கள ரெப்ளனிஷ் பண்ணணும். அதாவது அங்க காலியா போன நியூட்ரியன்ஸை வந்துட்டு திரும்பவும் அங்க போய் போடணும். with recommended dosage of 140 kg of ammonium sulfate, 70 kg of single superphosphate, 18 kg of muriate of potash per acre. நம்ம டேபிளில் பார்த்தது ஃபுல்லாகவே பெர் ஹெக்டேருக்கு. இங்கே வந்து என்னடா கம்மியாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. இங்கே வந்து ஏக்கருக்கு போட்டிருக்கு. அதனால் கன்ஃபியூஸ் ஆயிடாத. ஒரு ஏக்கருக்கு 140 கிலோகிராம் அம்மோனியம் சல்ஃபேட், 70 கிலோகிராம் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், 18 கிலோகிராம் பொட்டாஷ். இந்த 3 போடணும். எதுக்கு? ஃபார் சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் ஆஃப் குவாலிட்டி மல்பெரி லீவ்ஸ். நீடித்த இலை, அதாவது தரமான இலையோட உற்பத்திக்கு வந்துட்டு இந்த உரங்களை நம்ம இந்த அளவில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பயன்படுத்திட்டே இருக்கணும். சச் கண்டினியூஸ் ஓவர் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பொல்யூட்ஸ் த சாயில் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். இப்படி அதிகமாக நம்ம வந்துட்டு வேதி உரங்களை பயன்படுத்துறதுனால சாயில் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் கெட்ஸ் பொல்யூட்டட் and it alters physical and chemical properties of soil. மண்ணினுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை வந்துட்டு அது மாத்துது இந்த ஃபெர்டிலைசரை நம்ம அதிகமாக அப்ளை பண்றதுனால. moreover it depletes the naturally available essential nutrients. அந்த சாயில இருக்கக்கூடிய இயற்கையிலே இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து பொருட்களையும், அதாவது அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அதையும் வந்து குறைச்சிருது. பிசைட்ஸ் இது போக டெலிட்டீரியஸ் எஃபெக்ட் ஆன் பெனிஃபிஷியல் மைக்ரோ அண்ட் மேக்ரோ ஆர்கானிசம்ஸ். டெலிட்டீரியஸ் எஃபெக்ட், பாதகமான விளைவுகளை உண்டாக்குது. எது மேல? நமக்கு நன்மை செய்யக்கூடிய பெனிஃபிஷியல் மைக்ரோ அண்ட் மேக்ரோ ஆர்கானிசம்ஸ். மைக்ரோ நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா சாயில்ல இருக்கிறது, அதுக்கு இது கேடு உண்டாகுது. மேக்ரோ ஆர்கானிசம்ங்கிறது எர்த்துவம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய உயிரினங்கள் விச் பிளே வைட்டல் ரோல் ஆன் சாயில் ஹெல்த் அண்ட் பிளான் growth. தாவர வளர்ச்சிக்கும் மண்ணினுடைய நன்மைக்கும் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சாயில் மைக்ரோ ஆர்கானிசம், சாயில் இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பயன்படுத்துறதுனால பாதிப்புக்குள்ளாகுது. ஸோ ஃபெர்டிலைசர் வந்து மல்பெரி கார்டனில் அப்ளை பண்ணுறது பாருங்க இந்த மாதிரி தான். இப்போ நம்ம ஃபெர்டிலைசர் அடுத்தது வீடிசைட்ஸ். வீடு உங்களுக்கு தெரியும், வீடுங்கிறது களை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது. வீடிசைடுங்கிறது இட் இஸ் எ கெமிக்கல் அப்ளைடு டு ரிமூவ் த வீட்ஸ். களைக்கொல்லின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். களைக்கொல்லி, களையை வந்து கொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் இது. இது பெரும்பாலும் வந்து இந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய செடி கொடிகளில் வந்துட்டு ஒரு கடையில் மருந்து வாங்கிட்டு வந்து ஊற்றி விடுவாங்க. அப்படியே பொசுங்கி போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதில் இருக்கிறதெல்லாம் கார்சினோஜெனிக், கேன்சர் உண்டாக்கக்கூடிய கெமிக்கல். பட் நிறையா ஃபார்மர்ஸ் வந்துட்டு அதை ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுவாங்க. வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய செடியை வந்து இது பண்ண போகிறேன். பெரும்பாலும் தோட்டத்தில் வந்துட்டு இந்த மஞ்சனத்தி செடின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது வந்து இந்த மானாவாரி நிலங்களில் வளர்ந்துருக்கும். அதை நீங்கள் ஒரு வேரோட காலி பண்ணால் மட்டும்தான் திருப்பி வராது.
இல்லைன்னா கொஞ்சோண்டு வேறு இருந்தாலும் சரி பழைய வெடி செடி முளைச்சி வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த வீடிசைடு அது மேலே ஊற்றி விடுவாங்க. லிக்விடாக தான் பெரும்பாலும் இந்த வீடிசைடு வரும். ஸோ அப்படி அந்த வீடிசைட்ஸ் எல்லாமே they are highly toxic and some of them are carcinogenic. Right. The wider spacing of mulberry plants under irrigated condition and maintenance of enriched soil, enriched soil fertility encourage the growth of number of weeds. Wider spacing of mulberry plants. மல்பெரி செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கும் அடுத்த செடிக்கும் உள்ள தூரம் வந்து நாம் வந்துட்டு நல்ல இடைவெளி விட்டு வைப்போம். அதாவது கிட்டத்தட்ட 2 அடி அல்லது 3 அடி இடைவெளி விட்டு தான் வந்து செடியை வந்து அங்கே நட்டி வச்சிருப்போம். அப்போ இந்த அளவுக்கு இடைவெளி அதிகமாக இருக்குது. அடுத்தது அப்பப்போ நம்ம உரம் வேற மண்ணில் வந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த 2 இருக்கிறதுனால இட் என்கரேஜ் தி growth ஆஃப் நம்பர் ஆஃப் வீட்ஸ். களைகள் அதிகமான அளவு வந்து களை செடிகள் உருவாகிறதுக்கும் முளைக்கிறதுக்கும் இதுதான் காரணமாயிருது. ஏன்னா ரெண்டுக்கும் இடைவெளிக்கு நடுவில் உள்ள ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் இருக்கும். அதனால இந்த களை வந்து வேகமாக அதில் வளரக்கூடியது. உரம் வேற நம்ம போடுறதுனால இந்த 2 எடுத்துக்கிட்டு வேகமாக வளரும். பட் வளர்ந்தா என்ன செய்யும்? இட் காசஸ் எக்கனாமிக் லாஸ் டு தி ஃபார்மர்ஸ். களை வேகமாக வளருது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்ஸ் வந்துட்டு தே வில் க்ரோ வெரி ஃபாஸ்டர் தேன் தி அவர் கிராப். நம்ம வளர்க்கக்கூடிய செடியை விட வீட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். அதனால வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து பொருளாதார இழப்பு நடக்குது. The weeds in mulberry garden compete with the plants for water, soil, nutrients, light and space. மண்ணில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸு, வெளிச்சம், லைட் இருக்குல்லையா, சன்லைட்டு, இடம், இது எல்லாம் தண்ணி எல்லாத்துக்கும் போட்டி போடும். மல்பெரி கார்டனில் இருக்கக்கூடிய அந்த களை செடி வந்து மல்பெரி கூட போட்டி போட்டு வளரும். மல்பெரி செடி கூட போட்டினா என்ன? அது நீ தண்ணி எடுக்கிறியா நான் எடுக்கட்டா, லைட் உனக்கு வேணுமா எனக்கு வேணுமா, சாயில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் நீ எடுத்துக்கிறியா நான் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் போட்டி வந்து இந்த களை செடி தான் வேகமாக எடுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இட் ஹேம்பருங்கிற ஹேம்பர் அப்படின்னு சொல்லி சொன்னால் இட் லோயர்ஸ்னு அர்த்தம், குறைக்கிறது. ஆர் இட் டிஸ்டர்ப்ஸ் த க்ரோத் அண்ட் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் தி லீஃப் ப்ரொடக்டிவிட்டி. இது தாவரோட வளர்ச்சியை வந்து பாதிக்கும். அதே மாதிரி அட்வர்ஸ்லி அஃபெக்ட் லீஃப் ப்ரொடக்டிவிட்டி, இலை உற்பத்தியை வந்துட்டு பாதிக்கும் களைச்செடி வேகமாக வளருது. அண்ட் ரிசல்டட் வித் ப்ரொபோர்ஷனேட் டெப்ளீஷன் இன் கக்கூன் ப்ரொடக்ஷன். லீஃப் நமக்கு குறைஞ்சிருச்சுனாலே கக்கூனோட உற்பத்தியும் குறைஞ்சி போயிடும். அண்ட் த ஃபார்மர்ஸ் யூஸ் வீடிசைட்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வீட்ஸ். களைகளை கட்டுப்படுத்துறதுக்காக ஃபார்மர்ஸ் வந்து வீடிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டியூ டு தேர் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எக்கனாமி. எஃபெக்டிவ்னஸ்னா ரொம்ப வேகமாக, கெமிக்கல் தானே, போட்ட உடனே செடி வந்து அதுக்கு வந்து மல்பெரியா இல்லை வேற செடியான்னு சொல்லி தெரியாது. அந்த வீடிசைட்ஸ் வந்து பெரும்பாலும் வந்துட்டு மல்பெரி செடி மேலே வந்து மல்பெரி கருவி போயிடும். அதனால கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும். அப்போ நீங்கள் களையில் போடும்போது களை செடி வந்துட்டு இட் இஸ் ஸ்கில்டு. அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ எக்கனாமிக். அந்த வீடிசைட்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்கக்கூடியது. அண்ட் ஹெர்பிசைட்ஸ், இது போக மற்ற செடிகள், வீடிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ் அஃபெக்ட்ஸ் பிசியாலஜிக்கல் பேராமீட்டர்ஸ் ஆஃப் மல்பெரி பிளான்ஸ் அண்ட் லீஃப் ஈல்டு. இப்படி நம்ம வந்து களைகளை கொல்றதுக்காக அங்கே அப்ளை பண்ணுற அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி செடியையும் பாதிக்கும். மல்பெரியோட இலை உற்பத்தியும் வந்து பாதிக்கும். அண்ட் ரெசிடியூஸ் ஆஃப் வீடிசைட்ஸ் பொல்யூட்ஸ் த சாயில். ரெசிடியூங்கிறது என்னது? மண்ணில் இருக்கக்கூடிய மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல், அதாவது ரெசிடியூ. மண் மொத்தமாக வந்துட்டு மண்ணிலேருந்து போயிடாது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கிடக்கும். அது வந்து மண்ணை வந்து பொல்யூட் பண்ணுது, அஸ் வெல் அஸ் கிரவுண்ட் வாட்டர். ஏன்னா சாயிலில் வந்து பாழாக்குனாலும் மண்ணுக்கு மேலே இருக்க போகிறதில்ல. ஒரு மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி அப்படியே பெர்குலேட் ஆகி கீழே போகும். கீழே போகிறதுனால இந்த கெமிக்கலும் சேர்ந்து போகும், வீடிசைட்ஸ். அப்போ கீழே போய் கிரவுண்ட் வாட்டரில் போய் மிக்ஸ் ஆகி அதையும் பாழாக்குது. அண்ட் இட் அஃபெக்ட்ஸ் பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அண்ட் சாயில் ஹெல்த். ஸோ மண்ணோட வளத்தையும் பாதிக்குது, நமக்கு சாயிலில் நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களையும் அது பாதிக்குது. இது வீடிசைட்ஸ். இது பார்த்தீங்களா, இதுதான் களை செடி வந்துட்டு ஒரு மல்பெரி செடியை பாருங்க. லெட் மீ சேஞ்ச் த கலர். ஸோ இதில் பாரு, இதுதான் மல்பெரி செடி. மீதி இருக்கிறதுக்குள்ள இந்த இடத்துல களை, இந்த இடத்துல மல்பெரி செடி இருக்குது, அங்கங்கே சின்ன சின்னதாக தெரியுது. களையை பாருங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாரு. உனக்கு களை எது மல்பெரி செடி எதுன்னு சொல்லி தெரியாத அளவுக்கு களை வளர்ந்துருக்கும். ஸோ இப்படி அந்த இவர் இப்போ ஸ்ப்ரே பண்ணி அடிக்கிறது வந்துட்டு வீடிசைட்ஸ் தான்.
அந்த களையை வந்து கொல்றதுக்காக ஸ்ப்ரே பண்ணி அடிக்கிறாங்க. இது வந்து ஒரு இம்பேக்ட். ஃபைட்டோடாக்சிசிட்டி. வீடிசைட் அடிச்சதுனால இலையை பாருங்களேன், அப்படி ஒரு மாதிரி சுருண்டு சுருண்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற படத்தில் பாருங்க, இந்த படம் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் சுருங்கி போயிருக்கும். இது வந்து ஒரு ஹோல் பிளான்ட். ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு முழு செடி வீடிசைட் பட்டதுனால அந்த செடி வந்து மற்ற அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செடியை பாருங்க, நல்லா வளர்ந்துருக்கு. இது வளர்ச்சி வந்து இந்த லெவல்லே இருக்கும். ரைட். இது போக வந்து நம்ம மல்பெரியில பயன்படுத்துறது இன்செக்டிசைட்ஸ் அண்ட் ஃபங்கிசைட்ஸ். பூஞ்சைகளை கொல்றதுக்கு பூஞ்சை கொல்லி. இன்செக்டிசைட்ஸ் பூச்சை கொல்றதுக்கு இன்செக்டிசைட்ஸ். நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த ஒரு சாக்பீஸ், எறும்பு சாக்பீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு இன்செக்டிசைடு தான். அதுவுமே வந்து ரொம்ப கேஷுவலாக வீட்டில் ஹேண்டில் பண்ணுவாங்க. நீ அதில் அந்த ஒரு இந்த டேட்டா ஷீட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பான். அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் இருக்கிற கெமிக்கல் ஒன்று ஒன்று எவ்வளோ மோசமானது அப்படின்னு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த பெரும்பாலும் வந்து அந்த சாக்பீஸை வந்துட்டு சாப்பிட்ற, அதாவது கிச்சனில் சாப்பாடு வச்சிருக்கிற இடங்கள்ல அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த எறும்பு வந்தால் வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுறணும். சரியா? அப்போ அது ரொம்ப மோசமான கெமிக்கல் insecticides. So the chemical control of insects and pests are most preferred and invariably adopted by farmers. So insecticides and fungicides are used to control the insects and pests. பூச்சிகளையும் தீங்குயிரிகளையும் அழிக்கிறதுக்காக நாம சில கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்துவோம். And it is most preferred, அதிகமாக விரும்பக்கூடியது, and invariably adopted by farmers. யாரால விரும்பப்படுது? ஃபார்மர்ஸ் வந்து விரும்புறாங்க இந்த கெமிக்கலை தான் பயன்படுத்தணும். இன்வேரியபிளி அடாப்டட் பை ஃபார்மர்ஸ்னா எந்த ஃபார்மர்ஸ் வித்தியாசம் இல்லாமல் எல்லா ஃபார்மர்ஸுமே இதை அடாப்ட் பண்றாங்க இந்த மெத்தடை. அண்ட் தீஸ் இன்செக்டிசைட்ஸ் அண்ட் ஃபங்கிசைட்ஸ் ஆர் அப்ளைடு ட்வைஸ் பெர் கிராப். ஒரு தடவை வந்து நீங்க ஒரு விளைச்சலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை இதை அப்ளை பண்றாங்க. ஒன்ஸ் அட் 10 to 12th டே ஆஃப்டர் ப்ரூனிங். ப்ரூன் பண்ணதுக்கு அப்புறம் கரையான் வந்து அரிச்சிடக்கூடாது. நம்ம ப்ரூன் பண்ணி விட்ட உடனே அங்க வந்து வெறும் குச்சி மட்டும் தான் அங்க நிற்கும், கட்டாயம் மட்டும் நிக்கிற மாதிரி நிற்கும். கரையான் வந்து அதை தின்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மருந்து போய் போடுவாங்க. இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டில் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் இந்த மருந்தெல்லாம் அப்படியே டீ எஸ்டேட்டில் வந்துட்டு டன் கணக்கில் அப்படியே தூவி விட்டு போவாங்க. அந்த டீயை தான் குடிச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ ஆஃப்டர் ப்ரூனிங் அண்டு செகண்ட் அட் த இன்டர்வல் ஆஃப் 10 days. ஸோ ப்ரூன் பண்ணி 10 நாள் கழிச்சு அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு இந்த இன்செக்டிசைட்ஸ் ஃபங்கிசைட்ஸ். ஃபங்கிசைட்ஸ் யூஸ்டு ஒன்லி வென் ஃபோலியர் டிசீசஸ் ஆர் நோட்டிஸ்ட். ஃபங்கிசைட்ஸ் எப்போ யூஸ் பண்ணோம்னா, ஃபோலியர் டிசீஸ்னா இலையில வரக்கூடிய நோய்கள். அந்த இலையில ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அந்த டைம்ல மட்டும் பூஞ்சை கொல்லியை வந்துட்டு அப்ளை பண்ணுவோம். பூச்சிக்கொல்லி வேற, பூஞ்சை கொல்லி வேற. இன்செக்டிசைடுங்கிறது பூச்சிக்கொல்லி, ஃபங்கிசைடுங்கிறது பூஞ்சை கொல்லி. ஸோ a mulberry garden receives minimum 10 to 12 sprays per annum. குறைந்தது, அதாவது ஏன்னா ஒரு கிராப்புக்கு 2 டைம் சொல்லிட்டோம். அப்ப 6 கிராப்னு சொன்னா 12 ஸ்ப்ரே வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு இந்த இன்செக்டிசைட்ஸ் ஃபங்கிசைட்ஸ் வந்துட்டு அடிப்பாங்க. And indiscriminate use of various broad spectrum insecticides is being practiced. Indiscriminate use. Indiscriminate வேறுபாடு இல்லாமல் எந்த இதனாலும் சரி இன்செக்டிசைட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட வேண்டியது. is being practiced by many farmers to contain the pest. பூச்சிகளை தீங்குயிர்களை கட்டுப்படுத்துறதுக்கு கெமிக்கலை தான் பயன்படுத்துறாங்க விவசாயிகள். And mortality of silkworms due to direct residual toxicity of insecticides also noticed. மார்டாலிட்டினா இறந்து போறது. மார்டாலிட்டி ஆஃப் சில்க்வர்ம் வந்து செத்து போயிடும். எதனால? டியூ டு டைரக்ட் ரெசிடுவல் டாக்ஸிசிட்டி ஆஃப் இன்செக்டிசைட்ஸ் நம்ம அங்கே செடியில் அப்ளை பண்றதுனால லீஃப்லயும் அந்த இன்செக்டிசைட் ஸ்டோர் ஆகி சில்க்வர்ம் வந்து செத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. And use of toxic chemicals by the farmers in long term cause health hazards. அது நீண்ட நாளைக்கு ஃபார்மர் இன் லாங் டேர்ம்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆஃப் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், அதிக நாள் வந்துட்டு இந்த மாதிரி விஷமுள்ள வேதிப்பொருட்களை பயன்படுத்துறதுனால, ஃபார்மர்ஸ் வந்து பயன்படுத்துறதுனால உடல்நல கோளாறு வருது. என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா நர்வஸ் டிசார்டர்ஸ், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், டயபெட்டிஸ், நீரிழிவு நோய், இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை பேரின்மை,
கேன்சரும் வரலாம். ஸோ விவசாயத்தில் வந்துட்டு அதிக அளவு வந்துட்டு நம்ம கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்துறது, அது கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும். அப்படி கேர்லெஸ்ஸாக இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நோய்களுக்கு வந்து விட்டு சொல்லும். அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், நம்ம இப்போ சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ரெசிடியூஸ் இருக்க தான் செய்யும். நம்மளை அதை தான் சாப்பிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வாஷ் பண்ணி சாப்பிட்றது நல்லது. ஸோ த டெவலப்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் த பிளான்ட் பெஸ்ட் while the natural enemies of the pests are wiped out due to their high sensitivity to chemicals. Development of resistance in the pest. தீங்குயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலப்போக்கில் வந்துட்டு இந்த கெமிக்கலுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அது உருவாக்கிடுது. அண்ட் while the natural enemies of the pests are wiped out. அந்த தீங்குயிரி, அதாவது தீங்குயிரிங்கிறது இங்கே மல்பெரியை தாக்கக்கூடிய தீங்குயிரி, அந்த தீங்குயிரியை சாப்பிட்றதுக்கு ஒரு நேச்சுரல் இன்னொரு இன்செக்ட் இருக்கும், அது செத்து போயிடும். பட் இந்த தீங்குயிரி வந்துட்டு ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணிட்டு அது நல்லா முட்டை போட்டு நிறையா வளரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாதிப்பு இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால. ரிப்பீட்டட் chemical applications often resulted in outbreak of pest in mulberry ecosystem. ரிப்பீட்டட் கெமிக்கல் அப்ளிகேஷன்ஸ், திரும்ப திரும்ப நாம் வந்துட்டு கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்துறது வந்து அவுட் பிரேக் ஆஃப் பெஸ்ட், புது வகையான பூச்சிகள் வந்துட்டு நம்ம தோட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசைட்ஸ் பொல்யூஷன் அண்ட் ஹசார்டஸ் எஃபெக்ட்ஸ் டு தி ஹியூமன் பீயிங்ஸ். இது எது போக பொல்யூஷனும் ஹசார்டஸ் எஃபெக்ட்னா நமக்கு ஒரு தீங்கு விளைவுகள் இதெல்லாம் இருந்தாலும் அங்கே புது வகையான பூச்சிகளும் வந்துட்டு இந்த மாதிரி நாம அதிகமான அளவு வந்து கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறதுனால விளைவுகளை உண்டாகுது. ஸோ மல்பெரியில் பயன்படுத்தக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த மாதிரி தான் மருந்து அடிக்கிறது. ஸோ தீஸ் ஆர் தி இம்பேக்ட் ஆஃப் ஓவர் யூஸ் ஆஃப் chemical fertilizers, weedicides, insecticides, etc. in sericulture. Thank you for your attention. Thank you.